பாகிஸ்தான். பாகிஸ்தானின் மிகவும் பிரபலமான பேய்க்கதைகளில் ஒன்றாக பேசப்படும் மொஹட்டா அரண்மனை. இதனோட மர்மத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த கட்டடத்தையே புரிந்து கொள்ள வேண்டும். கராச்சியின் கிளிப்டன் பகுதியில் கடற்காற்றை எதிர்கொண்டு பெருமையாக உயர்ந்து நிற்கும் இந்த அரண்மனை பிரிவினைக்கு முந்தைய காலகட்டத்தில் கட்டடக்கலையின் ஒரு அற்புத சாட்சியாக விளங்குது. ராஜஸ்தானின் ஜோத்பூர் பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட இளஞ்சிவப்பு மணற்கற்களும் உள்ளூர் மஞ்சள் நிற கற்களும் இணைந்து கட்டப்பட்ட இந்த மாளிகை அதன் நுணுக்கமான குவிமாடங்கள், நீண்ட வளைய நடைபாதைகள், பல அடுக்குகளாக அமைந்த வளைவுகள் இவற்றின் மூலம் ஒரு மறைந்து போன காலத்தின் அரச கம்பீரத்தை காட்சிப்படுத்துகின்றது. பகல் நேரங்களில் இது பாகிஸ்தானின் முக்கிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாக செயல்படுகின்றது. கலை ஆர்வலர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். வெளிப்புற புல்வெளிகள் அழகாக பராமரிக்கப்படுகின்றன. நீரூற்றுகள் அமைதியாக இருக்கின்றன. சூரிய ஒளி இளஞ்சிவப்பு கற்களில் மீது விழும்போது அந்த அரண்மனை இன்னும் அழகாக பிரமிப்பாக காட்சியளிக்கும். ஆனால் வெல்கம் டு தி டார்க் லெஜர். சூரியன் அரபிக்கடலின் பின்னால் மறைந்து மாலை இருளாக மாறும் நேரத்தில் அந்த இடத்தின் வண்ணமே மாறிவிடுகின்றது. பெரிய மரக்கதவுகள் பூட்டப்படுகின்றன. அருங்காட்சியக ஊழியர்கள் வெளியேறிவிடுகின்றார்கள். வெளியில் இருந்த நகர சத்தங்கள் மெதுமெதுவாக குறைகின்றன. அந்த நொடியில் இந்த மொஹட்டா அரண்மனை வேறொரு உருவம் எடுக்கின்றது. பல தசாப்தங்களாக இந்த அரண்மனை இரவு நேரங்களில் முற்றிலும் காலியாக இருப்பதில்லை என்று அங்கே ஒரு ஆழமான வாய்மொழி கதை கராச்சியில் பரவி வருகின்றது. அங்கே எல்லை பகுதிகளில் காவல் காக்கும் பாதுகாப்பு காவலர்கள், மாபிள் தரைகளை சுத்தம் செய்யும் பராமரிப்பு ஊழியர்கள், நிலவொளியில் அதன் வாயில்களை கடந்து செல்லும் உள்ளூர் மக்கள் அனைவரும் இதையே சொல்கின்றார்கள். மொஹட்டா அரண்மனை பாகிஸ்தானின் மிகவும் பேய்கள் வாழும் இடங்களில் ஒன்று. இது ஒரு சாதாரண பேய் கதை அல்ல. இது ஒரு தனி ஆவி பற்றிய கதையும் அல்ல. இது ஒரு வரலாற்று சோகங்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் கலாச்சார காயங்கள், அரசியலின் தனிமை மற்றும் விளக்க முடியாத அதிசய சம்பவங்கள் ஆகியவற்றால் பின்னப்பட்ட ஒரு இருண்ட வரலாற்று களஞ்சியம். நான் ஏற்கனவே சொன்னது போல மொஹட்டா அரண்மனை பேய்களால் மட்டும் தொடங்கவில்லை, அது காதலால் தொடங்கியது. ஆம், காதலால் தான். 1920களின் இறுதியில் சிவர்தன் சந்திரத்தன் மொஹட்டா என்ற ஒரு செல்வந்த மார்வாடி இந்திய வணிகர், அதாவது இந்து வணிகர், கராச்சியில் ஒரு பெரிய வர்த்தக பேரரசை கட்டியெழுப்பியிருந்தார். அவர் செல்வந்தர் மட்டுமல்ல, அவர் ராஜஸ்தானின் பாரம்பரிய கட்டடக்கலைகளை மிகவும் நேசித்த ஒரு மனிதர். அவருடைய மனைவி கடுமையான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவர்கள் அவருக்கு கடற்காற்று நல்லது என்று அறிவுறுத்தினர். அதனால் தனது மனைவிக்காக கடற்கரைக்கு அருகில் ஒரு கனவு அரண்மனையை கட்ட முடிவு செய்தார் மொஹட்டா. இந்த திட்டத்திற்காக அவர் புகழ்பெற்ற முஸ்லிம் கட்டடக்கலைஞரான ஆஹா அகமது ஹசனை நியமித்தார். அவர் உருவாக்கியது ஒரு சாதாரண வீடு கிடையாது. முகாலய மற்றும் ராஜஸ்தானி கட்டிடக்கலையின் கலவையாக அமைந்த ஒரு அற்புத அரண்மனை. சுமார் 11,000 ஜாட் பரப்பளவில் அமைந்த இந்த மாளிகையில் நிலத்தடி சுரங்கப்பாதைகள், சூடான மற்றும் குளிர்ந்த நீரமைப்புகள், தனியாக ஒரு இந்து கோவில், பிரம்மாண்ட நடன அரங்குகள், தேக்கு மர படிக்கட்டுகள், கடற்கரை காற்றை அனுபவிக்க பெரிய மேல் திறந்த மாடி வழிகள் எல்லாம் இருந்தன. 1927ஆம் ஆண்டு இந்த குடும்பம் இந்த அரண்மனைக்குள் குடியேறியது. அடுத்த 20 ஆண்டுகள் அவர்கள் அந்த மாளிகையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் குழந்தைகளின் சிரிப்போடும் விருந்துகளின் சத்தங்களோடும் பிரார்த்தனைகளின் ஓசைகளோடும் அந்த அரண்மனை சுவர்கள் எதிரொலிக்க வாழ்ந்தனர். அது சிந்தில் வாழ்ந்த இந்து மார்வாடி சமூகத்தின் வெற்றியின் அடையாளமாக இருந்தது. 1947 இவை அனைத்தும் தலைகளாக மாற்றப்படுகின்றது. 1947 ஆகஸ்ட் இந்திய துணைக்கண்டம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஒரே இரவில் கராச்சி புதிய பாகிஸ்தானின் தலைவர் நகரமாக மாறுகின்றது. மத கலவரங்கள் வெடிக்கின்றன. மில்லியன் கணக்கான இந்துக்கள் மற்றும் சிங்குகள் இந்தியாவுக்கு தப்பிச் செல்கின்றனர். அதே போல முஸ்லிம்களும் பாகிஸ்தானுக்கு இடம்பெறுகின்றனர். கராச்சியை மிகவும் நேசித்திருந்தாலும் மொஹட்டா குடும்பம் இனி அங்கு வாழ்வது பாதுகாப்பாக இருக்காது என்பதை உணர்ந்து அவர்கள் அவசரமாக சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அரண்மனையை, அதாவது ஆசையாக கட்டிய அரண்மனையை விட்டு செல்கின்றனர். அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட மரத்தளபாடங்கள், குடும்ப கோவில், செல்வம், நினைவுகள் எல்லாம் அங்கேயே விட்டு செல்லப்படுகின்றது. அவர்கள் கப்பல் ஊடாக இந்தியாவிற்கு புறப்படுகின்றனர். மீண்டும் ஒருபோதும் அங்கு திரும்பி வரவில்லை. அந்த அரண்மனை
திடீரென வெறிச்சோடுகின்றது. ஆனால் சிலர் கூறுவது போல அந்த வீடு முழுமையாக காலியாகவில்லை. இங்குதான் பேய்களின் தொடக்கம் ஆரம்பமாகின்றது. பல ஆராய்ச்சியாளர்கள் மொஹட்டா அரண்மனையின் பேய் மர்மம் மிக முக்கிய 3 காரணங்களால் உருவானது என்று கூறுகின்றார்கள். திடீர் பிரிவு, ஒரு குடும்பம் பயம், துக்கம், பதட்டம் ஆகிய உணர்வுகளுடன் தங்களை வீட்டை விட்டு ஓடும்போது அந்த உணர்வுகள் அந்த இடத்தில் அப்படியே பதிந்துவிடும் என்று பல ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன. மற்றது மொஹட்டா குடும்பம் தங்கள் விருப்பத்தால் வெளியேறவில்லை, அவர்கள் தப்பிச் சென்றனர். அந்த துயரம், அந்த இழப்பு, அந்த சோகமான பிரிவு அந்த அரண்மனையின் கற்களுக்குள் இன்னும் உயிருடன் இருக்கின்றது என்று கூறுகின்றனர். நிலத்தடி சுரங்கங்கள் மொஹட்டா அரண்மனையின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. அதோடு நிலக்கடி சுரங்க பாதைகள் அரண்மனையின் அடித்தளத்திலிருந்து கிளிப்டனில் உள்ள சிவன் கோயில் வரை சுமார் 1 கிலோமீட்டர் நீளமான ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக கூறப்படுகின்றது. மொஹட்டா குடும்ப பெண்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வராமல் கோவிலுக்குள் செல்வதற்காக இந்த பாதை பயன்படுத்தப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களால் அந்த பாதை மூடப்பட்டிருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் உள்ள பல பேய்க்கதைகள் போலவே மூடப்பட்ட நிலத்தடி சுரங்கங்கள் எப்போதும் மர்மங்களின் மையமாக மாறுகின்றன. சில விஞ்ஞானிகள் கூறுவது என்னவென்றால், கடலின் அதிர்வுகள் மற்றும் நிலத்தடி ஓசைகள் அந்த சுரங்கங்களில் எதிரொலித்து மனிதர்களுக்கு ஒரு வழி அச்சோணர்வை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் உள்ளூர் மக்கள் இதை வேறு விதமாக நம்புகின்றார்கள். அந்த பாதைகள் ஆன்மாக்களை பூமிக்குள் சிக்க வைத்து விட்டன என்றும் அந்த ஓசைகள் நரகத்தின் ஓசைகள் என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள். மொஹட்டா குடும்பம் வெளியேறிய பிறகு பாகிஸ்தான் அரசு இந்த மாளிகையை கைப்பற்றுகின்றது. பின்னர் அது வெளிநாட்டு அலுவலகமாக பயன்படுத்தப்படுகின்றது. 1960ஆம் ஆண்டுகளில் பாகிஸ்தானின் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் சகோதரியான பாத்திமா ஜின்னா இங்கு வாழ்ந்து வந்தார். அவர் மிகப்பெரிய அரசியல் அழுத்தங்களின் கீழ் இருந்தால தனிமை, கண்காணிப்பு, அரசியல் பதற்றம் இவை அனைத்தும் அந்த அரண்மனையின் சூழலை மாற்றியதாக இன்னும் சிலர் நம்புகின்றார்கள். இவரது மரணத்துக்கு பிறகு அவரது சகோதரியான ஷிரின் ஜின்னா அங்கு தனியாக அந்த 11,000 ஜாட் மாளிகையில் தனியாக வாழ்ந்து வந்தார். 1980ஆம் ஆண்டு அவர் இறந்த பின்னர் தான் இந்த அரண்மனை முற்றிலும் மூடப்படுகின்றது. அது பல ஆண்டுகளாக வெறிச்சோடி இருந்தது. சாளரங்கள் உடைந்தன, வவால்கள் கூரைகளில் குடியேறின, புல்கள் சுவர்களை மூடின. அந்த இருண்ட காலத்தில் தான் மக்கள் முதலாக இரவு நேரங்களில் அந்த ஜன்னல்களில் நகரும் விளக்குகளை பார்த்ததாக கூற தொடங்கினர். இதன் பயங்கர சம்பவங்களாக மொஹட்டா அரண்மனையின் கதைகள் வரும் வதந்திகளாக மட்டுமல்லாமல் பாதுகாப்பு காவலர்கள், பராமரிப்பு ஊழியர்கள், அருங்காட்சியக பணியாளர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான அனுபவத்தை பகிர்ந்துள்ளனர். காலையில் இடம் மரம் பொருட்கள், அதாவது இரவு முழுவதும் பூட்டப்பட்ட அறைகள் அலங்காரங்கள் செய்யப்பட்டபடி இருக்கும். ஆனால் காலையில் காட்சி பொருட்கள் இடம் மாறி இருக்கும். சுவர்களில் நேராக இருந்த ஓவியங்கள் சாய்ந்திருக்கும். நாட்காலிகள் அறையின் நடுவில் நகர்த்தப்பட்டிருக்கும். சில பொருட்கள் யாரோ மிகவும் கவனமாக நகர்த்தியது போல் இருக்கும். இரவு 1 மணி முதல் 4 மணி வரை பல காவலர்கள் ஒரே விஷயத்தை கூறுகின்றார்கள். அது என்னென்றால், இந்த மேல் மாடிகளிலிருந்து மெதுவான இசை ஒலி வருவதாகவும், கண்ணாடி கிண்ணங்கள் மோதி எழும் சத்தம் கேட்பதாகவும், மெல்லிய உரையாடல்கள் கேட்பதாகவும், பட்டு ஆடைகள் உரசு மொழி கேட்பதாகவும், சிலர் மரப்படிக்கட்டுகளில் மெதுவாக நடக்கும் கனமான காலடி சத்தத்தை கேட்டதாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த சத்தம் கீழே வந்ததும் திடீரென மறைந்து விடுமாம். இன்னும் ஒரு சம்பவமாக கோவில் அருகே தோன்றும் அந்த மனித உருவம், அதாவது 1990களில் நடந்த அந்த மறுசீரமைப்பு பணிகளின் போது சில தொழிலாளர்கள் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்ததாக கூறுகின்றனர். பழைய பாரம்பரிய இந்திய உடை அணிந்த ஒரு மனித உருவம் கோவில் அருகே நின்று அந்த அரண்மனையை சோகமாக பார்த்து கொண்டிருந்ததாகவும், அந்த உருவம் யாரையும் பயமுறுத்தவோ தாக்கவோ இல்லை என்றும், அது ஒரு சில நொடிகள் மட்டுமே தோன்றி பின்னர் அது மறைந்துவிடும் என்றும் கூறுகின்றார்கள். இதை சிவருத்தன் மொஹட்டாவின் ஆவி என்றும் ஒரு சிலர் நம்புகின்றார்கள். இது தவிர இந்த கராச்சியின் கடும் வெப்பத்திலும் சில வழித்தடங்களில் திடீரென எலும்பு நடங்கும் அளவுக்கு குளிர் உணரப்படுவதாக காவலர்கள் கூறுகின்றார்கள், அந்த பாதுகாப்பு காவலர்கள். அதே நேரத்தில் அந்த மார்பின் மீது, அவர்கள் நெஞ்சின் மீது ஒரு இனம் புரியாத அழுத்தம் ஒன்று இருப்பது போல உணரப்படுமாம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு சாப்டர் என்னென்னா, இரவு நேரங்களில் மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்பட்ட பிறகும் மேல்மாடி ஜன்னல்களில் மெதுவான மஞ்சள் என்ற ஒளி நகர்வதை பலர் வெளியிலிருந்து பார்த்ததாக கூறுகின்றார்கள். இன்று வரை தொடரும் இந்த மர்மம் இன்று மொஹட்டா அரண்மனை ஒரு பிரபல அருங்காட்சியகமாக செயற்படுகின்றது. ஆனால் அதன் பேய்ப்புகள் இன்னுமே மறையலை. அங்குள்ள மூத்த பாதுகாப்பு ஊழியர்களிடம் தனியாக பேசினால் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஒப்புக்கொள்வார்கள்: இரவு நேரங்களில் சில விஷயங்களை கவனிக்காமல் இருப்பதே நல்லது என்று. அவர்கள் ஒரு அமைதியான விதியை பின்பற்றுகின்றார்கள். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உலக பகுதிகளில் யாரும் தனியாக செல்ல மாட்டார்கள். விசித்திரமான சத்தங்களை யாரும் பின்தொடரக்கூடாது. இரவு நேரங்களில் வெளிப்புற பாதுகாப்பை மட்டுமே கவனிக்க
கவனிக்க வேண்டும் என்பது வந்து இவர்கள் ஒரு விதியாக பின்பற்றுகின்றார்கள். இதில் இவர்கள் நம்புவது அந்த அரண்மனையில் இருக்கும் ஆவிகள் இவைகளுக்கு தீங்கு விளைவிப்பதல்ல, அவை வெறும் அந்த இடத்தை விட்டு செல்லும் மறுக்கும் நினைவுகள் என்பதை வந்து இவர்கள் வந்து மிகுதியாக நம்புகின்றார்கள். இது அனைத்தும் வந்து உண்மையாக கற்பனையாக பார்த்தா இது எல்லாவற்றுக்கும் அறிவியல் விளக்கங்களும் உள்ளன. அதாவது இந்த பழைய மரப்பாட்டிக்கட்டுகள் வெப்பநிலையால் வந்து வெப்பநிலை மாற்றங்களால் அந்த சத்தங்களை எழுப்பலாம் என்றும், கடற்கரையிலிருந்து வரும் ஒலிகள் வந்து அந்த சுவர்களில் பட்டு எதிரொலிக்கலாம் என்றும், காற்றோட்ட அமைப்புகள் அந்த குளிரான பகுதிகளை உருவாக்கலாம் என்றும், வெளிச்ச பிரதிபலிப்புகள் ஜன்னல்களில் நகரும் விளக்குகளை போல் தோன்றலாம் என்றும் அறிவியல் விளக்கங்கள் கூறப்படுகின்றன. ஆனாலும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மற்றும் பதில் இல்லாமல் உள்ளது. ஏன் இத்தனை தசாப்தங்களாக ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாத பலர் ஒரே மாதிரியான அனுபவங்களை விவரிக்கின்றார்கள் என்பது இன்னும் ஒரு முடிவில்லாத கேள்வி. மோட்டா அரண்மனை உண்மையிலேயே பேய்கள் வாழுமிடமா அல்லது 1947 ஆண்டு பிரிவினையின் கூட்டு துயரத்தை சுமந்து நிற்கும் ஒரு வரலாற்று நினைவு சின்னமா என்று பார்த்தா அதற்கான பதில் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த அரண்மனை வெறும் கல் மற்றும் மரத்தால் கட்டப்பட்ட கட்டிடம் இல்லை, இது ஒரு காதல் நினைவு. என்னதான் தாஜ்மஹால் அளவுக்கு பேசாமல் விட்டாலும் இதுவும் ஒரு காதல் நினைவும் பிரிவின் வேதனையும் அரசியல் மற்றும் மறக்கும் வரலாற்றின் அமைதியான சத்தமும் தான். இன்றும் இந்த கராச்சியின் இரவு வானத்தை நோக்கி அதன் இளஞ்சிவப்பு குவிமடங்கள் உயர்ந்து நிற்கும் வரை இந்த அரண்மனையின் இரவு விருந்தும் அதன் கண்ணுக்கு தெரியாத விருந்தினர்களும் எந்த நாளும் முடிவடையாது. இது தி டார்க் லெஜர்.